ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட் டிஎன்பிசி சேனல். 2012லிருந்து 2025 வரை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஜிஎஸ் கொஷின், மேக்ஸ் கொஷின் இல்லாமல் பிஒய்க்யூ அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க, டெய்லி ஜஸ்ட் ஒரு 10 கொஷின் அனலைசிஸ் பண்ண போகிறோம். பென் அண்ட் பேப்பரை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி. 2013னா மலையாளம். அப்போது மொத்தமே செம்மொழியோட எண்ணிக்கை எத்தனைனா 11. ஃபஸ்ட்டு 6 செம்மொழி தான் இருந்துச்சு. முதல்ல அந்த 6 செம்மொழி பார்க்கலாம். தமிழ் 2004ல் அறிவிச்சிருப்பாங்க செம்மொழியாக. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005ல். அதுக்கப்புறம் தெலுங்கும் கன்னடமும் சேர்ந்து 2008ல் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் 2013, ஒரியா 2014. 2024ல் ஒரு 5 மொழி செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அந்த மொழிகள் என்னென்னு பார்க்கலாம். மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமிய, வங்காளம். இந்த 5 மொழிகளும் 2024ல் செம்மொழியாக அறிவித்தாங்க. அப்போது செம்மொழியோட எண்ணிக்கை எத்தனைனா 11. அடுத்த கொஷின் போகலாம். வெப்பக்குறைவு விகிதமானது புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டாக்ஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதுக்கு ஆன்சர் 6.5 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்ட தேசிய பூங்காக்களில் தவறாக பொருந்தியுள்ளது எது? ஆப்ஷன் ஏ, கிர் தேசிய பூங்கா, குஜராத். இது பார்த்திங்கன்னா ஆசிய சிங்கத்துக்கு புகழ்பெற்ற இடமா இருக்கும். கார்பெட் தேசிய பூங்கா, உத்தரகாண்ட். கார்பெட் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா புலிகளுக்கு, வங்காள புலிகள் வாழும் ஒரு தேசிய பூங்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளும் அங்கே வாழும். முக்கியமாக வங்காள புலிகளுக்கு இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா சிறப்பானது. அடுத்தது ரந்தம்போர் தேசிய பூங்கா, ராஜஸ்தான். இது புலிகளுக்கானது. கன்ஹா தேசிய பூங்கா ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க. அது ஒடிசா வராது, மத்திய பிரதேஷ். கன்ஹா தேசிய பூங்கா, மத்திய பிரதேஷ். இது சதுப்பு நில மான்களுக்கு ஒரு புகலிடமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு தேசிய பூங்கா பார்க்கலாம். காசிரங்கா தேசிய பூங்கா. இது அசாமில் இருக்கும். காண்டாமிருகம், அதுவும் ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வாழக்கூடிய இடமா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 3ல் 2 பங்கு காண்டாமிருகம் இங்கே தான் வாழுது. அடுத்த கொஷின் போகலாம். பின்வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பர் ஆற்றிலிருந்து உருவாகிறது? கும்பகரை அருவி தான் பாம்பர் ஆற்றிலிருந்து உருவாகிறது. ஒகேனக்கல் அருவி எங்கேருந்து உருவாகுதுன்னா கர்நாடகாவில் குடகு மலையில் இருக்கக்கூடிய தலைக்காவேரி அப்படின்ற இடத்துல உருவாகுது. ஆனால் ஒகேனக்கல் அருவி எங்கே இருக்குன்னா தர்மபுரியில் இருக்குது. அடுத்தது குரங்கு அருவி. குரங்கு அருவி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா கோவை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஆனைமலை மலைத்தொடர்லேருந்து உருவாகுது. இயற்கையாக மழையினால் உருவாகக்கூடிய அருவினா இந்த குரங்கு அருவியும் கிள்ளியூர் அருவியும் அதே மாதிரி தான். மழையினால் ஏரி ஃபார்ம் ஆகி ஏரியிலிருந்து கொட்டக்கூடிய அருவி கிள்ளியூர் அருவி. கிள்ளியூர் அருவி எங்கே இருக்குன்னா சேலம் சேர்வராயன் மலைப்பகுதிகளில் இருக்கும். அப்போது ஆறுகளால் உருவாகாத நீர்வீழ்ச்சி எதுனா இந்த குரங்கு அருவியும் கிள்ளியூர் அருவியும் தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அணுசக்தி பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. அணுக்கருப்பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டுமே கரெக்டு. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தாராப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இங்கே கல்பாக்கன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்த கொஷின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்க்கோள பெட்டகம்? நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்தியர் மலை. இது 3மே தமிழ்நாட்டில் தான் இருக்குது.
நந்தாதேவி தான் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ நந்தாதேவி உயிர்க்கோள பெட்டகம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில். மாசாகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம், இதுக்கு ஆன்சர் மும்பை. அப்போது விசாகப்பட்டினம், கொல்கத்தா, கொச்சியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம். கொல்கத்தாவில் காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம். கொச்சியில் கொச்சி கப்பல் கட்டும் தளம். பொம்மிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அப்போது ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன கணவாய் இருக்குன்னா ஷிப்கிலா கணவாய். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பனிஹால், ஜோலிப்லா இந்த 2 கணவாயும் காணப்படும். காரகோர கணவாயும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மொத்தம் 3 கணவாய்கள் இருக்கும். பனிஹால், ஜோஜிலா, காரகோரம். அடுத்து சிக்கிமில் 2 கணவாய் இருக்கும். ஒன்று நாதுலா கணவாய், இன்னொன்று ஜலப்லா கணவாய். நாதுலா கணவாய், ஜலப்லா கணவாய். நெக்ஸ்ட் கொஷின். ஆத்மா நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது சுயசார்பு இந்தியாவை தான் குறிக்குது. ஆத்மா நிர்பார் பாரத். சுயசார்பு இந்தியா நீ ஏன் சொல்கிறேன்னா, பிற நாட்டோடைய ஏற்றுமதியை குறைச்சி இந்தியாவிலே உற்பத்தியை அதிகம் பண்ணி அதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றத நோக்கமாக மோடி கோவிட் டைமில் கொண்டு வந்திருப்பார். மே 12, 2020 இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இயக்கத்தை. நெக்ஸ்ட் கொஷின். 2021 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றது? அப்போது கிளாஸ்கோ 2021. இப்போ 2023 பார்க்கலாம். 2023 இது நம்ம COPன்னு சொல்லலாம். அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இந்த கிளைமேட்டுக்காக நம்ம நடத்தக்கூடிய மாநாடுகள். 2023 COP28 நடந்திருக்கு. எங்கன்னா துபாயில். 2024 COP அஜர்பைஜானில் நடந்திருக்கு. 2025 எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடந்திருக்கு. பிரேசிலில் பெலம் அப்படின்ற ஒரு நகரில் நடந்திருக்கு. நவம்பர் 10 21 வரை நடந்திருக்கு இந்த மாநாடு. 2026 எங்கே நடக்கும்னா, அதாவது COP31 எங்கே நடக்கும்னா துருக்கியில் நடக்கும். நெக்ஸ்ட் கொஷின். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. அப்போது மற்ற சிம்பலும் பார்க்கலாம். புலி எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா 1973 தேசிய விலங்காக புலி 1973 அறிவிச்சிருப்பாங்க. தேசிய நதியாக கங்கை நதியை 2008 அறிவிச்சிருப்பாங்க. நீர்வாழ் பாலூட்டியாக நீர்வாழ் விலங்காக டால்ஃபினை 2009 அறிவிச்சிருப்பாங்க. பாரம்பரிய விலங்காக யானையை 2010 அறிவிச்சிருப்பாங்க. கரன்சி சிம்பிள் ரூபாயை 2010 அறிவிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு